அரசு 2014ஆம் ஆண்டிலிருந்து பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். குறிப்பாக நாம் எதிர்கட்சியாக இருந்த போது கூட அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் எல்லாம், அதிகாரமே இல்லாத ஆளுநர் எல்லாம் தங்கள் பாட்டுக்கு ஆங்காங்கே சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்ட பொழுது அப்பொழுதும் எதிர்கட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் முதல் குரல் கொடுத்தார். அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வாயை மூடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கும் அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதையெல்லாம் தட்டி கேட்கின்ற அளவிற்காகத்தான் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஏன் இன்னையே உதாரணம், என்னுடைய துறையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய கல்வி நிதியாக நமக்கு வர வேண்டிய, நியாயமாக நமக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் அவர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க சொல்ற கொள்கையில நீங்க கையெழுத்திட்டா தான் அந்த 2152 கோடி ரூபாய் நாங்கள் தருவேன் என்று சொல்லும் போதுதான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னாரு, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா என்று கேட்டார். உடனே அவர் கோவம் வந்துருச்சு. அவர் எந்த அர்த்தத்திலையும் கேட்கல, அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்கல. எங்க அப்பனும் எங்க ஆத்தாவும் எங்க அக்காவும் என் தங்கையும் என் அண்ணனும் என்னுடைய தம்பியெல்லாம் உழைச்ச பணத்தை தானே வரி பணமா கொடுக்கிறோம். ₹1 கொடுத்தா 29 பைசா தருகிறீர்களே என்கிற ஆதங்கத்தோடு எடுத்து சொன்னார். தேசிய கல்விக் கொள்கை எனும் மத யானை, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அங்குஜமும் போட்டிருக்கிறார். அதான் இந்த புத்தகம். இவர்கள் அளவு புத்தகங்கள் அல்ல, ஒன்றிய அரசுக்கு எதிராக அங்குஜத்தை ஏந்துபவர்கள் என்பதைத்தான் இந்த அறிவாயுதமாக இந்த புத்தகம் மரியாதைக்குரிய நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை பற்றி சொல்லும் பொழுது வேதகால விஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய அமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு கல்வி அமைச்சர் ஒன்றியத்தினுடைய கல்விக் கொள்கையை இந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விட்டிருப்பது என்பது இந்தியாவிலேயே இது முதன்முறை. எப்படி ஒரு பத்தியத்தை பெரிய அறிஞர் என்று எழுதலாம், ஆனா ஒரு அமைச்சர், ஒரு கல்வித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்து தெரிவித்தார். முருகன் மாநாடு சிறப்பாக நடக்கட்டும். இதை நம்பி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவைய போட்டு திராவிட இயக்கத்தையும் அண்ணா பெரியாரையும் போட்டு குழக்கிறாய். போன ஆளுகளுக்கு மிச்சம் கொடுக்கல. ஏன் அங்க போனீங்கன்னு கேட்டா, நாங்க அரசியல் பேச மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆன்மீகம் தான் பேசுவாங்கன்னு நினைச்சோம் அப்படி என்று இன்றைக்கு அதை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது ஆன்மீகம் அல்ல, வெறுப்பு அரசியலை தூண்டி விடுவதுதான் அவர்களுடைய நோக்கம். நம்முடைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார்கள், திருச்சியில் இருக்கிறவர்களே தெற்கு மாவட்டத்தில் தான் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நீங்கள் கிட்டத்தட்ட கலைஞருடைய பிறந்த நாள் 100 கூட்டத்திற்கு மேலாக நடத்தியிருக்கிறீர்கள். இப்போது இந்த கூட்டம் மிக சிறப்பாக இந்த கூட்டம் இருக்கிறது. நாங்கள் கலைஞரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு தளபதியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கொள்கை குறிப்பிலே தலைவரை மீறி அந்த கொள்கை குறிப்பிலே சிறப்பாக இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர், தளபதி, கழக தலைவர்.